வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு அருமையான மாடல் 7.2 அஸ்டா ரிமோட் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த மாடல் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா கடப்பால இருந்து சிவகுமார் அப்படின்ற ஒரு நண்பருக்காக தான் இந்த மாடல் ஆம்பிளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஸ்டா கிட் வந்து ஒரு நியூ வெர்ஷன் அஸ்டா கிட். இதில் HDMI ARC சப்போர்ட்டுமே வந்து நமக்கு இந்த கிட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் கோஆக்சியல் எல்லா டிஜிட்டல் இன்புட்ஸுமே இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ரிமோட் கிட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம், நெக்ஸ்ட்டு இந்த ஆம்புக்கான ஒயரிங்லாம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கும் திசையெல்லாம் நீ வரைந்த காதல் தோன்றுது, சேர்க்கும் விதி என்று நான் நினைக்க காலம் ஓடுது. என் கண்ணீரிலும் உன் சிரிப்பை தான் தேடி பார்க்கிறேன். நான் கண்மூடியே உன் விழிகளில் மூழ்கி போகிறேன். நீ தொலைந்தாயோ நான் தேடி தேடி வருவதற்கு, நீ தொலைந்தாயோ நான் உன்னை தேடி வருவதற்கு, நீ தொலைந்தாயோ நான் தேடி தேடி வருவதற்கு. நான் இருந்தால் உன்னோடு என் ஆயுள் நீருமடி. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கோம், நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபையரோட ஒயரிங்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டைப் 16ல் 18 ஆம்பியர் பியூர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதில் ஹெவியான ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபையர் செக்ஷனில் 5010 மெட்டல் டயோடும் 63 வோல்ட்டு 10,000 MFTயில் 4 கெப்பாசிட்டி வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆடியோ சேனல், அதாவது 7 சேனல் ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 14 டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 10 டிரான்சிஸ்டர் ஒரு போர்டு இருக்கும், நெக்ஸ்ட்டு 4 டிரான்சிஸ்டரில் ஒரு போர்டு வந்து கொடுத்துருக்கோம். சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டரில் 2 போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது வந்து கிறிஸ்டல் பிராண்டோடைய 6 டிரான்சிஸ்டர் போர்டு. பேஸோட எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு பேஸ் இருக்கும். அதே மாதிரி ஆம்பிளிஃபையரில் பயன்படுத்தின ஆடியோ ஐசி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ஐசி தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆடியோவோட கிளாரிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது, நல்லாயிருக்கும். சப்போட அவுட்புட்டும் பார்த்தீங்கனால உங்களுக்கு சூப்பரான ஒரு பேஸ் அவுட்புட்டுமே இருக்கும். ஆம்பிளிஃபையருடைய முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டுக்கு தான். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம பயன்படுத்தின ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா 7.1 அஸ்ட்ரா கிட்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம், லேட்டஸ்ட் கிட்டு. இந்த கிட்டில் நமக்கு HDMI இன்புட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க, ஆப்டிக்கல் கோஆக்சியல் எல்லா டிஜிட்டல் இன்புட்டுமே நமக்கு இந்த கிட்டில் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டு, 6 சேனல் இன்புட்டு இது எல்லாமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 தான். நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா SD கார்டு ஸ்லாட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு USB ஸ்லாட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிமோட் கிட் தான். இந்த ரிமோட் கிட்டில் உங்களுக்கு டால்பி ஃபார்மேட்டு, DTS ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து உங்களை சப்போர்ட் பண்ணும். LED டிவி மூலயமா HDMI ARC இன்புட் கொடுத்து நம்ம வீட்டிலே டால்பி ஃபார்மேட்டு இல்லைனா DTS ஃபார்மேட்டில் உள்ள ஆடியோ இல்லை வீடியோ எல்லாமே பார்த்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஆம்பிளிஃபையரில் பயன்படுத்தின மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் 2 வியூ டிஸ்பிளே கொடுத்து ஆம்பிளிஃபையரோடைய ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக அழகாக சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு யூனிட்டில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பேக் சைட்லேயுமே நம்ம ஆக்ரிலிக் பேனல் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு பிராண்டட் லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட டிசைனே இருக்கும். நெக்ஸ்ட்டு அஸ்ட்ரா கிட்டோட இன்புட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI இன்புட்டு, 2 கோஆக்சியல், ஒரு ஆப்டிக்கல் இன்புட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 6 சேனல் இன்புட்டு, 2 ஆக்ஸ் இன்புட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஏர் நெட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். AC இன்புட் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டைப் சாக்கெட் தான் வந்து கொடுத்துருப்போம். மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் தான் இந்த ஆம்பிளிஃபையரை நம்ம வந்து மேக் பண்ணியிருப்போம். ஒரு அருமையான மாடல் ஆம்பிளிஃபையர் தான். வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
மாடலில் உங்களுடைய வீடுகள்லையும் டால்பி டிடி சப்போர்ட் பண்ணுற மாதிரியான 7.2 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன மாடல் என்ன கைண்ட் ஆஃப் ஆம்பிளிஃபையர்ஸ் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர் நான் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். நம்மக்கிட்ட ஸ்பீக்கர் பாக்ஸஸ், சப்வூஃபர் பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரைஸில் கிடைக்கும். உங்களுக்கு நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்ட், நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தி மட்டும்தான் நான் ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்பேன். நம்மக்கிட்ட ஆம்பிளிஃபையருடைய குவாலிட்டிக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. கரெக்டான ப்ரைஸு, கரெக்டான லேபரில் தான் நம்ம ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாடல் ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,500 ரூபாய்க்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டோட்டல் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிராண்டு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு சப்வூஃபர்ஸ் என்னென்ன போடுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஒரு பேக்கேஜோட ப்ரைஸுமே வந்து இருக்கும். என்கிட்ட ஆர்டர் கொடுக்குற கஸ்டமருக்கு நான் கரெக்டான ப்ரைஸ்லையும் அதுக்கான ஒர்த்தபிளான மெட்டீரியலை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்ஸ் நான் நிச்சயமாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த மாடல் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு ஈச்சர் வேனுக்காக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்கூல் வேனு, போலீஸ் வேன்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஈச்சர் வேனுக்காக தான் இந்த மாடல் ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இன்வெர்ட்டர் இல்லாமல் ஃபுல்லாகவே கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதாவது சப்வூஃபர் செக்ஷனுக்கு ஒரு கன்வெர்ட்ரு, 5 சேனல் ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர் வந்து பயன்படுத்தி இந்த ஆம்பிளிஃபையரை சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஐசி பார்த்தீங்கன்னா 5 சேனல் ஆடியோக்காக பார்த்தீங்கன்னாக்கா 7294 ஐசி வந்து பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக 4 டிரான்சிஸ்டரில் பிரிட்ஜ் மோனோ போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். 7294 ஐசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்ட்டரும், சப்வூஃபருக்காக இன்னொரு கன்வெர்ட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா வசந்த் பிராண்டோடைய வெர்ஷன் V3 தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். 2 பக் கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு பக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா லைட்டுக்காக வந்து கொடுத்துருக்கோம். இன்னொரு பக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா USB போர்டுக்காக வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த மாடல் ஆம்பிளிஃபையர்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குவாலிட்டியான மெட்டீரியல் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். 7294 ஐசி வந்து பயன்படுத்தும் போது நமக்கு ஆடியோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஆடியோ கிளாரிட்டி இருக்கும். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டரில் பிரிட்ஜ் மோனோ போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ சப்வூஃபரோடைய பேஸ் அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்காது, நல்ல ஒரு பேஸ் அவுட்புட்டுமே இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கூலர் ஃபேனு, ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பீக்கர் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். பேட்டரியிலேருந்து இன்புட் சப்ளை கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் mm ஒயர் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்புட் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரே ஒரு ஆக்ஸ் இன்புட் மட்டும் தான் நமக்கு பேக் சைடில் வந்து கொடுத்துருப்போம். அதுவுமே நமக்கு USB போர்ட்டில் உள்ள ஆக்ஸில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு செலக்டர் சுவிச்சஸுமே வந்து இருக்காது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுக்கான இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் இருக்கும், ஒரு USB சாக்கெட் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஒரு VV மீட்டர் வந்து கொடுத்துருப்போம். இவ்வளோ தான் அதோட ஃப்ரண்ட் செக்ஷனு. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு மேலும் மேலும் பெருக தான் என்னோடய வளர்ச்சியுமே மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரேம் ஆடியோஸ். நன்றி, வணக்கம்.